நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாம் கூமுட்டை கட்சி சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப குஜாலிட்டிக்கு ஆயிடுவோம். ஏன்னா அவைகளை ஓட்டுறது அப்படின்னாலே ஒரு தனி விதமான சுகம். அந்த வகையில் நேற்றைய தினத்தில் நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய கறிக்கஞ்சி இடும்போன கார்த்தி சம்பந்தமாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோவை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக பொதுமக்களின் மூலமாகவே இந்த நாம் கூமுட்டை கட்சியை காரி துப்ப வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காரி துப்ப வச்சாச்சு. அதனால குமுதா ஹாப்பி என்னாச்சு சரியா. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோ பார்க்குறப்ப உள்ளபடியே வேதனை தான் வருது, பரிதாபம் தான் பட தோணுது. ஸோ அந்த ஆடியோ எந்த ஆடியோ, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டே இருந்தார். அந்த விஷயமும் இந்த ஆடியோக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது. அந்த தொடர்புகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, முதல்ல இந்த வீடியோ பார்த்துக்க நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த தற்குறி தம்பிகளுக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு 2 நாட்களாக நாம் கூமுட்டை கட்சி சம்பந்தமாக ஒவ்வொரு ஆடியோவாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த தற்குறி தம்பிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தைய தக்கான்னு குதிச்சுக்கு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்குறேன். அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த ஆடியோ ஃபுல்லாமே எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய மஞ்சப்பொடி மாமா சாட்ட துரமுறை இருக்கான் தெரியுமா, அவனுடைய மொபைல் ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட ஆடியோ. உள்ளபடியே நாம் கூமுட்டை கட்சி மேலே அவனுக்கு அக்கறை இருந்துச்சு, சீமான் அவர்கள் மேலே அக்கறை இருந்துச்சு, இன்பவன கார்த்தி மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அவன் தன்னுடைய மொபைலில் எந்த விதமான ஆடியோக்களும் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டான். அப்போ தன்னுடைய மொபைலில் ஒரு ஆடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கான், ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா அதனுடைய காரணங்கள் என்ன, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன, அவனுடைய தேவைகள் என்ன, அவன் என்ன விதமான பிளான் போட்டிருக்கான். ஸோ அதனால் தற்குறி தம்பிகள் எல்லாமே ஒரு முதன்மையாக கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாட்ட துரமுறையை பார்த்து தான் கேள்விகள் எழுப்பணும். எதுக்குடா நீ உன்னுடைய மொபைல் இந்த மாதிரி ஆடியோவில் வச்சுருந்த அப்படின்னு கேள்வி எழுப்பணும். ஆனால் தற்குறி தம்பிகள் தான் அறிவில்லாத நபர்களாச்சே, அவங்க ஏன்டா சமூக வலைத்தளம் அந்த செய்தியை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளவாசிகளை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. அதனால தான் அவங்க வந்து தற்குறி தம்பிகள் சொல்கிறோம், அதனால தான் நாம் கூமுட்டை கட்சின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அவனை நோக்கி கேள்வி எழுப்புங்கடா அப்படின்ற கூறிக்கொண்டு இன்றைக்கி என்ன ஆடியோ வெளியே வந்துச்சு அப்படின்றத இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். கேட்டிங்களா? அதாவது நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா 2 பீஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம கட்சியில். ஒன்று வந்து சிவசங்கர், இன்னொன்று வந்து காளியம்மா. இந்த 2 பீஸும் வந்து பிசுறு, அதை தட்டி விட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். என்ன சொல்கிறாரு, சிவசங்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு பிசுராமா. அதே மாதிரி காளியம்மாள் அந்த அக்கா, அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த காளியம்மா அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு பிசுறு, அதெல்லாம் தட்டி விட்டுலாம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் வந்து பதிவு பண்ணுறாரு தன்னுடைய ஆடியோவில். இதை வேணால் நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ஆடியோ ஃபுல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்ட ஆடியோ அப்படின்னா மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன் அவருடைய மொபைல் ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட ஆடியோ. உள்ளபடியே இது வந்து ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன் எதுக்கு ஃபேக் மாதிரி கிரியேட் பண்ணி தன்னுடைய மொபைல் வச்சுருந்துருக்கணும்? அப்போ இது வந்து ஃபேக்கெலாம் கிடையாது, ஒரிஜினல் ஆடியோ தான். அப்போ குடிகாரன் சீமானு உள்ளபடியே சிவசங்கர் அவர்களையும் அதே மாதிரி காளியம்மா அவர்களையுமே வந்து பிசுறு, அவங்க 2 பேரும் அவங்களாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் பதிவு பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா பொதுவாகவே சில தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சிகளில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் போச்சு. ஏன்னா கயல்விழி அவர்களுக்கு யார் யார் பிடிக்குதோ யார் யார் பிடிக்கலையோ அவங்க எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியாக இடமாற்றங்கள் எல்லாமே பண்ணிக்கிருக்கிறாங்க, இல்லாட்டி கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகள் வந்து சமீப காலமாக நாம் தமிழர் கட்சிகளை வந்து எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான்
காளியம்மாவுடைய வளர்ச்சி என்பது நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, வெளியில கிடையாது. ஏன்னா வெளியில வந்து வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ வெளியில வந்து வளர்ச்சி கிடையாது. ஆனால் நாம் கூமுட்டை கட்சிக்குள்ள காளியம்மாள் அவருடைய வளர்ச்சி என்பது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. ஸோ அதனால அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காத காரணத்தின் விளைவால கயல்வெளி அவருடைய தூண்டுதலின் பேரிலும் கூட நம்ம குடிகாரன் சீமானு கயல்வெளி அவர்களுடைய சொற்களை கேட்டு ஆட்பட்டு இந்த மாதிரி காளியம்மாள்லாம் ஈஸியாக எதிர்காலத்தை தூக்கி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் பேசி இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு வெளிவந்த ஆடியோவை கேட்குறப்ப உள்ளபடியே ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்திய நாட்டிலேயே அதிகமான டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பெண்கள் தான். அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டிலேயே அதிகமாக டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நபர்கள் யாருன்னா அது பெண்கள் மட்டும்தான். ஏன்னா இந்திய நாட்டினுடைய சனாதன கட்டமைப்பின்படி பெண்கள் அதிகமான டிஸ்கிரிமினேஷன் உள்ளாக்கப்படுறாங்க. அதுலேயுமே கூட தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து டபுள் டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பெண் என்ற ஒற்றை காரணத்துக்காக அவங்க டிஸ்கிரிமினேஷன் வந்து சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள்லேயே அவங்க வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்துக்காக இரட்டை டிஸ்கிரிமினேஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை எதற்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, காளியம்மாள் அவர்களும் கூட அப்படிதான். காளியம்மாள் அவர்களும் கூட ஒரு பெண் என்ற காரணத்துக்காக அதிகமான டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க பல இடங்கள்ல. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் கூட காளியம்மாள் அவர்கள் மேல டிஸ்கிரிமினேஷனை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காரு, அதாவது ஒடுக்குமுறையை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. ஸோ அதனால தான் அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா காளியம்மாள் அவருடைய பேச்சுகள் என்பது உள்ளபடியே சகிக்க முடியாத பேச்சுகள் தான், மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அவங்க வந்து கருத்தியலா பேசினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வெறும் அவதூறு மட்டுமே பரப்புகின்ற ஒரு நபர் தான் காளியம்மாள் அவர்கள். பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து சனாதன கட்டமைப்பின்படி அவங்க வந்து ஒரு அரசியல் தளத்தில் கொஞ்சம் மேலெழுந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம வரவேற்கணும். ஆனால் அதை விடுத்து இந்த குடிகாரன் சீமான் போன்ற ஆட்கள் காளியம்மாள் அவர்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது உள்ளபடியே வந்து சனாதனத்தை வேறொருக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற ஆட்களுக்கு காளியம்மாள் அவர்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறப்ப இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வன்னியர்ஸ் அவர்கள் சொல்லுகின்ற கூற்று என்பது உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பதிவு பண்ணேன். அதை எதற்காக சொன்னேன் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் நீங்க அண்ணன் வன்னியர்ஸ் அவர்களை வந்து பின்தொடர்கின்ற நபர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவார் அடிக்கடி. நாம் தமிழர் கட்சி என்பது ஓம் தமிழர் கட்சி, RSS உடைய ஒரு தொங்கு சதை தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா RSS அஜெண்டா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சாதி ரீதியான ஒரு கட்டமைப்புகளை மேற்கொண்டு வலுப்படுத்தணும் அப்படின்றதான் RSS முக்கியமான அஜெண்டா. ஸோ வந்து சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக தான் இந்த RSS என்று சொல்லப்படுகின்ற சங் பரிவார் கும்பல்கள் எல்லாமே இயங்கி இருக்காங்க. ஸோ பாஜகவுடைய முழு நேரமும் கூட அந்த வேலை தான், அவங்க RSS அஜெண்டாவை தான் மெயினாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய குடிகாரன் சீமான் முதற்கொண்டு அவரும் என்ன பண்றாருன்னா, பல இடங்களில் இந்த சனாதன கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக தான் தன்னுடைய கட்சியை வளர்த்து இருக்காரு. இப்போ RSS என்ன அஜெண்டாவை தூக்கி பிடிக்கிறாங்க, சனாதனம் என்று சொல்லப்படுகிற அஜெண்டாவை தூக்கி பிடிக்கிறாங்க. சனாதனம் என்ன சொல்லுது, ஜாதிய அமைப்புகள் எல்லாமே ஊக்குவிக்குது, ஜாதிய கட்டமைப்புகள் எல்லாமே ஊக்குவிக்குது. ஸோ நம்ம பாஜக RSS சனாதன கட்டமைப்பை வலுப்படுத்துறாங்க, ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமான் என்ன பண்றாருன்னா, அவரும் கூட குடிபெருமை என்று சொல்வதன் மூலமாக ஜாதிகள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிகள் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக ஜாதியை ஊக்குவிக்கின்ற வேலையை தான் இந்த குடிகாரன் சீமான் கூட பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி சனாதனம் என்ன சொல்லுது, பெண்களை வந்து ஒருபோதும் மேல் எழுப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பெண் அடிமைத்தனம் என்பது எங்கிருந்து தொடங்குது, சனாதன கட்டமைப்புல தான் தொடங்குது. பெண்கள் பொது இடங்களுக்கு போகக்கூடாது, பெண்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது, ஒரு பெண் வந்து ஆண்களுக்கு நிகராக வளர்ந்து வந்தா அப்படின்னா அவங்க வந்து தட்டி வந்து அடிச்சு உட்கார வைக்கணும், இதுதான் சனாதனம் சொல்லுது. ஸோ அதே அஜெண்டாவை தானே இங்கே நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானும் இந்த காளியம்மாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் மேல கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. அப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லுகின்ற கூற்றுகள் என்பது கிட்டத்தட்ட ஒத்து போகுது. அதுதான் அதெல்லாம் சொன்னேன், அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொன்ன கூற்று வந்து உள்ளபடியே உண்மையாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த வீடியோவை நான் பேச தொடங்குவதற்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் யூடியூப் ரூட்டர்ஸ் அவருடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காளியம்மாள் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ உள்ளபடியே காளியம்மாள் அவர்கள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிசுறு அப்படின்றது என்ன வார்த்தை,
ஈஸியாக தட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன விதமான ஐடியாலஜிக்கில் வந்து குடியாரன் சீமான் வந்து இருக்கிறாரு அப்படின்றது தெரியவே இல்லை. ஸோ எங்கே இருந்தாலுமே தன்மானம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த கட்சியில் இருந்தாலும் தன்மானம் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப காளியம்மாள் அவர்கள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா டிசிஷன் எடுத்தாலும் கூட உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பட் அங்கே போனாலும் கூட இந்த குடிகாரன் சீமான் மாதிரி வெறும் புழுகாண்டிகள் மட்டும் பேசாமல் உள்ளபடியே கருத்தியலை பேசி அரசியல் பண்ணுங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த நாம் கூமுட்டை கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதையும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.